கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கடவுளை எப்படி அறிந்து கொள்ளலாம்? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளும் இருக்கல்ல. வணக்கம் என் அன்பான உறவுகளே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து சிந்திக்க போறோம். கடவுளை எப்படி அறிந்து கொள்ளலாம்? பலருடைய இருதயத்தில் இந்த கேள்வி எழுந்திருக்கும். பலர் கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். சிலர் கடவுளை பற்றி புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொன்னதை கேட்கிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளுவது, உண்மையாக அறிந்து கொள்ளுவது ரெண்டும் ஒன்றா? சிந்தித்து பாருங்கள். கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதும் கடவுளை உண்மையாக அறிந்து கொள்வதும் ஒன்றா? இல்லை. ஒரு நபரை எனக்கு நிறைய காலமாய் அறிந்திருக்கிறேன், ஆனால் அவருடன் எனக்கு நேரடியான ஒரு உறவு இல்லை என்றால் அவரை உண்மையாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படித்தான் கடவுளை வெறும் தகவல்களால் மட்டும் அறிந்துவிட முடியாது. அவரோடு ஒரு உறவில் நாங்கள் இருக்க வேண்டும். வேதாகமம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று வாசிப்போமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்துவே அந்த கடவுளை அறிந்து கொள்ளும் வழி. அப்படியானால் எப்படி நாங்கள் கடவுளை அறியலாம் என்றால், முதலாவது வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகம் சாதாரண புத்தகம் அல்ல. அது கடவுளை பற்றியும் மனிதனை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாவது நாங்கள் வாசித்து தியானிக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் ஆவியானவரில் கேட்க வேண்டும். ஆவியானவரே, இந்த வேதத்தின் ரகசியங்களை எங்களை கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு நடத்துங்க என்று சொல்லி நாங்கள் கேட்க வேண்டும். ஏசப்பா அதில் இருக்கிற ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி தருவார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கும் போது ஏசப்பாட வாழ்க்கை, போதனை, அன்பு எல்லாவற்றையும் நாங்கள் தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5 நிமிடமாவது நாங்கள் ஜெபிக்கணும்.